நம்ம தெனாலிராமனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, தினம் எந்திரிச்சா ஒரு நடைப்பயிற்சி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் வருவார். அதுவும் அவர் போகிற பாதை ஒரு ஆறு, அந்த ஆற்று பக்கத்தில் கரையில் இவர் நடந்து போயிட்டே இருப்பார். இன்றைக்கி பார்த்து அப்படி நடந்து வரும்போது அந்த கரையில் ஒரு ஆள் தனியாக நின்றுட்டுருக்கிறான். தனியாக நின்றுட்டுருக்கிற அவன்கிட்ட ஏன் தனியாக நிற்கிறான், சரி பேச்சு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு பக்கத்தில் போய், ஏன் நிற்கிற, என்ன தனியாக நிற்கிறையே, ஐயா நான் ஒரு விவசாயி, நான் அந்த கரைக்கு போகணும், இந்த படகுல தான் அந்த கரைக்கு போக முடியும், இந்த படகுல என்ன ஒரு பிரச்சனைன்னா 2 பேர் மட்டும்தான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போக முடியும். ஆனால் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா, நான், ஒரு வேட்டை நாய், ஒரு ஆடு, ஒரு புல்லுக்கட்டு, 4 பேர் இருக்கிறோம். இந்த 4 பேரும் அந்த கரைக்கு போகிறதுன்னா 2 பேர் தான் போக முடியும். வேட்டை நாயை கூட்டிகிட்டு போயிட்டா ஆடு இந்த கரையில் புல்லை தின்றுடும், புல்லுக்கட்டை தனியாக எடுத்துகிட்டு போனோம்னா வேட்டை நாய் ஆடை தின்றுடும். இப்படியெல்லாம் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு தெனாலிராமன் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ முதல்ல ஆட்டுக்குட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த கரையில் கட்டி வச்சுட்டு வந்துட்டு திருப்பி இங்கேருந்து புல்லுக்கட்டை 2வது தடவையாக போய் அங்கே வச்சுட்டு ஆட்டுக்குட்டியை திருப்பி படகுல ஏற்றிக்கிட்டு இந்த கரைக்கு இந்த கரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆடை இங்கே விட்டுட்டு வேட்டை நாயை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த கரையில் விட்டுட்டு திருப்பி ஆட்டுக்குட்டியை அங்கே கூட்டிகிட்டு போனேன்னா 3ம் சரியாக போகும். இவ்வளோ தான், இதுக்கு ஏன் போய் குழம்பி போயிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் தெனாலிராமன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.